ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஓவர்ஹெட் டேங்க் ஓவர்ஃப்ளோ அலாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெட் சுவிட்சு, ஒரு HW பேட்டரி கனெக்டரு, 6mm போல் நட்டு, இன்சுலேஷன் டேப்பு, 20 மீட்டர் ஒயரு, எல் கிளாம்ப்பு, பஸரு, ஹெரால்டைட்டு, RO ஃபில்ட்ரு, ஃப்ளோட். ஃபஸ்ட்டு RO ஃபில்டரோட ஃப்ளோட்டை எடுத்து எல் கிளாம்போட சைடில் இந்த மாதிரி ஹெரால்டைட் போட்டு பேஸ்ட் பண்ணிங்க. இந்த எல் கிளாம்ப் பார்த்தீங்கன்னா உட்டன் ஹார்ட்வேர்ஸில் கிடைக்கும். அந்த ஃப்ளோட் பார்த்தீங்கன்னா RO ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஃப்ளோட் வந்து ஈஸியாக ப்ரெஸ் ஆகிற மாதிரி சைடில் அழகாக எல் கிளாம்பை ஒட்டிக்கிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓவர்ஹெட் டேங்க்கில் வந்து மேலே டாப் சைடில் மூடிக்கு கிட்ட வந்து நம்ம ஒரு ஹோல்ஸ் போடணும். இந்த ஹோல்ஸ் எதுக்குன்னா, அந்த 6mm ஸ்க்ரூ போல் நெட் வந்து இதில் போகிற மாதிரி சின்ன சைஸில் ஒரு ஹோல்ஸ் போட்டுங்க. இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஹோல்ஸ் போடணும். அந்த ஹோல்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவுட்புட் ஒயரை இழுக்கிறதுக்காக, உள்ளேருந்து லைன் வெளியே இழுக்கிறதுக்காக, ஒயர் இழுக்கிறதுக்காக அந்த ஹோல்ஸ் போடணும். ரெண்டுமே வந்து சின்னதாக போட்டுங்க, ரொம்ப பெருசாக போட வேணாம். பூச்சிங்களோ தண்ணியோ உள்ளே போகாமல் பார்த்துக்கணும். அந்த மாதிரி ஒரு சின்ன சைஸில் கரெக்ட் சைஸில் போட்டுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 கோர் ஃப்ளாட் கேபிள் வந்து இது உள்ளே நுழைச்சி உள்ளே இழுத்துக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃப்ளோட்டு வந்து எப்படி வாங்கணுன்னா, இந்த மாதிரி 3 பின் இருக்கிற ஃப்ளோட்டை வாங்கிக்கிங்க. மாற்றி வாங்கிட போகிறீங்க. இந்த மாதிரி 3 பின் இருந்தால் தான் இந்த கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகும். தப்பாக வாங்கிடாதீங்க. 2 பின் வர ஃப்ளோட்டும் வருது, தப்பாக வாங்கிடாதீங்க. இந்த மாதிரி 3 பின் வர ஃப்ளோட்டை பார்த்து கரெக்டாக வாங்கிங்க. இதில் மேலே இருக்கிற பின்னுக்கும் நடுவில் இருக்கிற பின்னுக்கும் மட்டும்தான் நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். அது எப்படி கொடுக்குறதுன்றதை இப்போ நான் காட்டுறேன், பாருங்கள். ஏற்கனவே ஒரு ஹோல்ஸில் விட்டுருக்கேன். அந்த 2 கோர் ஃப்ளாட் கேபிளோட ஒரு எண்டில் வந்து நாட் போட்டுங்க, பிச்சுட்டு வராமல் இருக்கிறதுக்காக. ஒயரையும் வந்து நல்லா சீவிட்டு நான் மேலே கொடுத்துருக்க பிக்சர் படி அந்த ஃப்ளோட்டில் வந்து அந்த 2 ஒயரையும் வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறமா ஃப்ளோட்டோட மேலே சுவிட்ச் பார்ட்டை வந்து ஒரு பாலித்தீன் கவர் போட்டு டேப் அடித்து இந்த மாதிரி டைட்டாக பேக் பண்ணிங்க. இது எதுக்காகனா, அந்த சுவிட்சோட லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு வரணுன்றதுக்காக மட்டும்தான் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம அந்த 6mm போல் நெட்டை எடுத்து இந்த மாதிரி உள்பக்கமாக வச்சு அந்த எல் கிளாம்பில் இந்த ஃப்ளோட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி பொசிஷனில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா டைட்டாக ஃப்ளாட்டாக வந்து டேங்கோட இதில் வந்து செட் ஆகிற மாதிரி ஃபிட் பண்ணிங்க. நம்ம நார்மலாக கை வச்சு அழுத்தினா ஃப்ளோட் வந்து ஈஸியாக ப்ரெஸ் ஆகிற மாதிரி ஃப்ரீயாக இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம வெளியே இழுத்துருக்கிற அந்த ஒயரை வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கொண்டு போகணும். பாருங்கள், சைடு வழியாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியே இழுத்துட்டு வந்து கீழே எடுத்துகிட்டு போகிறோம். இப்போது 2nd ஃப்ளோர்லேருந்து பாருங்கள், இது கீழே வந்துடுச்சு. கொஞ்சம் லூஸ் விட்டு ஒரு எதனா ஒரு கிளாம்பில் இந்த மாதிரி நாட் போட்டு அப்படியே சைடில் ஜன்னல் வழியாக ஒரு ஹோல்ஸ் போட்டு உள்ளே கொண்டு போயிடும். அந்த ஜன்னல் வழியாக வந்து அப்படியே மேலே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருக்கேன் ஒயரு, ஃப்யூச்சரில் வேறு எங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக. அப்படியே ஒரு பெட் சுவிட்சுக்கு வந்து கனெக்ட் ஆகும். இந்த கனெக்ஷன் எப்படின்றத சைடில் இருக்கிற பிக்சரில் பார்த்துங்க. ஆன் ஆஃப் பெட் சுவிட்சு, ஒரு ஒயர் டைரெக்டாக வந்துடும், ஒரு ஒயர் சுவிட்ச் வழியாக வந்து அப்படியே கீழே வரும். இந்த ஒயரோட எண்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அலாரம் வந்து செட் பண்ணியிருக்கோம். அலாரத்துக்கு தேவையான பேட்ரி கனெக்ஷனும் அதிலே செட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், HW பேட்ரி, அப்புறம் பஸரு. HW பேட்டரியிலேருந்து வர ரெட் ஒயரு மேலே டேங்க்குக்கு போகுது சுவிட்ச் வழியாக. திருப்பி டேங்க்லேருந்து ரிட்டன் வர்ற ஒயிட் ஒயர் வந்து பஸரோட ரெட் ஒயரில் கனெக்ட் பண்ணிடணும். அப்புறம் பிளாக் ஒயர் வந்து டைரெக்டாக பேட்டரியிலேருந்து பஸருக்கு கனெக்ட் பண்ணிடணும். இதுதான் கனெக்ஷனு. இது புரியலனா நான் அந்த சைடில் கொடுக்குற பிக்சரில் பார்த்து கிளியராக பார்த்து கனெக்ஷன் பண்ணிங்க. இந்த பஸர் பார்த்திங்கன்னா 12 வோல்ட் பஸரு. நார்மலாக ஆட்டோமொபைல் ஷாப்பில் எல்லா ஷாப்லேயும் கிடைக்கும். HW பேட்ரி உங்களுக்கு எல்லா எலக்ட்ரானிக்ஸ் கடையிலையும் கிடைக்கும். இப்போது எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. மோட்ரு வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணோடனே மோட்ரு ஆன் ஆகிடுச்சு.
இப்போ மோட்டரில் ஆன் ஆனதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக சைடில் இருக்கிற டேப்பில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் தண்ணி ஏறுதா இல்லையான்னு. டேங்க்கில் தண்ணி ஏறிட்டுருக்கு. மோட்ரு ஆன் பண்ண உடனே கூடவே வந்து பெட் சுவிட்சும் வந்து ஆன் பண்ணணும். அப்போ தான் வந்து அலாரம் ஆன் ஆகும். எப்போ மோட்ரு ஆஃப் பண்ணுறோமோ அப்போ பெட் சுவிட்சும் சேர்த்து ஆஃப் பண்ணிடணும். இப்போ டெமோக்காக மேலே ஃப்ரிட்ஜு மேலே உங்களுக்கு அப்படியே வச்சு காட்டுறேன் பாருங்கள். கனெக்ஷன் கொடுத்து அப்படியே மேலே வச்சுருக்கேன். இப்போ மேலே தண்ணி ஏறிட்டுருக்கு. ஃபுல்லாச்சுன்னா ஃப்ளோட் வந்து ப்ரெஸ் ஆனோடனே இங்கே வந்து அலாரம் அடிக்கும். இப்போது டேங்க் உள்ளே வந்து நம்மளுக்கு தண்ணி ஏறிட்டுருக்கு. இது பேரலல் டேங்குன்றதால உங்களுக்கு தண்ணி ஏறுறதே தெரியாது. உள்ளே தண்ணி ஏறிட்டுருக்கு. ஃப்ளோட்டு கிட்டே வந்துடுச்சு. இன்னும் ஒரு விரல் அளவுக்கு தான் கேப் இருக்குது. வந்தவுடனே ஃப்ளோட்டை வந்து ப்ரெஸ் ஆகிட்டு கீழே வந்து நம்மளுக்கு அலாரம் அடிக்கும். வாங்க கீழே போய் பார்க்கலாம். பாருங்கள் அலாரம் அடிக்குது. இப்போ பெட் சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படியே போய்ட்டு மோட்டரையும் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். மேலே போய் டேங்க்கில் பார்க்குறோம். ஃப்ளோட்டு வந்து ப்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்குது பாருங்கள். திருப்பி லெவல் குறைஞ்ச உடனே ஃப்ளோட் வந்து ரிலீஸ் ஆகிடும். இதே போல் டேங்க் அலாரம் வந்து ஒயர்லெஸ் மெத்தடில் நாங்கள் பண்ணியிருக்கோம். அது பார்ட் 1ன்ட்டு இதுக்கு முன்னாடி வீடியோவில் இருக்குது. வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.